அந்த அற்பத்திலும் அற்பமான விந்து துளியில கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, உடலினுடைய ஏனை பிற உறுப்புகள் இருக்குது, இதயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குள்ள? இதனை யோசிக்க வேண்டாமாங்கிறான். இதனை சிந்திக்க வேணாமா? சிந்தித்தால் என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீ உணர்வாயே. அடுத்து கேட்கிறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே, அந்த விளைச்சலை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா? நாம் தானே வானத்திலிருந்து மழையை இறக்கினோம், பிறகு பூமியை அவனுக்காக பிளந்து கொடுக்க செய்தோம். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா, எதை கொண்டு போய் நீங்க உள்ள போட்டாலும் அதை ஒண்ணுமில்லாம ஆக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷனை கொண்டு போய் புதைக்கிறோங்க, புதைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு விதையை போடுங்க, அடுத்த 6 மாசம் கழிச்சு போய் பாருங்க, புதைச்ச மனுஷன் இருக்க மாட்டான், ஆனா நீங்க வச்ச விதை வளர்ந்துருக்கும். அல்லாஹ் கேட்கிறான், இது எப்படி வளர்ந்துச்சு? அது முளைச்ச வரல, நான் முளைக்க வச்சேன். நீ எப்படி இதெல்லாம் மறக்க முடியுது? இதனுடைய சிந்தனை உனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதை நீ யோசிக்க வேணாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் பலதரப்பட்ட வளர்ச்சியையும் இந்த மனித சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களுக்கும் மிக அடிப்படையான முதன்மையான காரணமாக மனிதனுடைய சிந்தனை தான் இருக்கிறது. கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்கள் எந்தெந்த சிரமங்களை எல்லாம் சந்தித்தார்களோ, எந்தெந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ, அதுவெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்கள் வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால், நீங்க கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களிடத்தில் அல்லது அந்த மக்களுடைய சூழ்நிலையை படிக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான உணவு பற்றாக்குறைக்கு அந்த மக்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட கடந்த கால வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உணவு பஞ்சம் எல்லாம் தலைவிரித்து ஆடி இருக்கிறது. அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்று சொன்னால், ஒரு வருடத்திற்கே 2 போகம் தான் போடுவாங்க, 2 தடவை தான் விளைச்சல் வரும். ஒரு 6 மாசம் ஒரு விளைச்சல், அதற்கு பிறகு இன்னொரு 6 மாசம் இன்னொரு விளைச்சல். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் தொகையினுடைய பெருக்கம் என்பது அந்த உணவுப் பொருளை சீராக கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்க்க முடியல, விளைச்சல் இல்லாதனால. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு வருடத்திற்கு 4 போகங்கள் போடுற அளவுக்கு 3 மாசம் தான் ஒரு பயிரினுடைய வளர்ச்சி. 3 மாதத்தில் என்ன செய்யுது? அது வளர்ந்து தானியமாக அரிசியாக மாறி கடைக்கு வந்துடுது. அப்ப கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்களுடைய சிரமம் எல்லாம் இந்த நூற்றாண்டிலே இல்லவே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம் ஏற்படத்தான் செய்கிறது. இது உதாரணத்துக்கு ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் சிந்தித்து பார்த்தால் 1000 அல்ல லட்சக்கணக்கான மாற்றங்களை, லட்சக்கணக்கான முன்னேற்றங்களை நம்மால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். இப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு எதுக்கு அடிப்படை காரணம் என்றால், மனிதனுடைய அந்த சிந்தனை. ஒரு பிரச்சனையை பார்க்கிறான், ஒரு சிக்கலை பார்க்கிறான், ஒரு நெருக்கடியான சூழலை பார்க்கிறான். இந்த சூழலில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு, இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறான். தீர்வை தேடி மனிதன் சென்று விடுகிறான். இது பிரச்சனைக்கு மட்டுமல்லங்க, இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் இதே சிந்தனை தான் இருக்கிறது. ஒரு பறவையை பார்க்கிறான், அழகா என்ன செய்து வானத்தில் சிறகை விரித்து அந்த பறவை பறக்குது. நினைச்ச இடத்துல ஏறுது, நினைச்ச இடத்துல இறங்குது. பறவைக்கு சிறகுகள் இருப்பதை போல எனக்கும் 2 கைகள் இருக்கிறதே, பறவையால் பறக்க முடிகிறது, என்னால் ஏன் பறக்க முடியவில்லை என்று மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த யோசனையினுடைய பலதரப்பட்ட பரிணாம வளர்ச்சியாக என்னால பறக்க முடியாது, ஆனா பறக்கக்கூடிய ஒரு கருவி என்னால கண்டுபிடிக்க முடியும் என்று பிளைட்டை கண்டுபிடிக்கிறான். வேகமாக ஓடக்கூடிய குதிரையை பார்க்கிறான். மற்ற உயிரினங்களுக்கும் குதிரைக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது ஓட்டத்துல. மற்ற உயிரினங்கள் வேகமா ஓடும், என்ன ஆகும் சொன்னா, அந்த உயிரினங்கள் வேகமாக ஓடும்போது ஒரு கட்டத்தில் அது மூச்சு இழைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் அந்த மூச்சு இழப்பு வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா குதிரையை பொறுத்தவரையிலும் அதற்கு எவ்வளவு மூச்சு இறைக்குதோ அவ்வளவு வேகமா ஓடும். மூச்சு இறைக்க இறைக்க தான் குதிரை வேகமா ஓடும்.
அப்ப இந்த குதிரையினுடைய வேகத்தை வச்சு உன்னை கண்டுபிடிக்கிறான், ஹார்ஸ் பவர், ஹெச்பி. அதை வைத்து இன்ஜினை கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு காரினுடைய உயர்தர வாகனங்களுடைய இன்ஜினை நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்பின்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஹார்ஸ் பவர். இது 10,000 ஹெச்பி, இது 20,000 ஹெச்பி. அப்ப குதிரையினுடைய ஓட்டத்தை வைத்து, அந்த வேகத்தை வைத்து, இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று யோசிச்சு இன்ஜினை கண்டுபிடிக்கிறான். அதன் மூலம் பல வாகனங்களை கண்டுபிடிக்கிறான். சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி பேர் இப்படிதான் யோசிக்கிறானா? இருக்கிற அவ்வளவு பேர் யோசிச்சு எதையாவது உன்னை கண்டுபிடிச்சுக்கிட்டேவா இருக்கிறாங்க என்று கேட்டால் அப்படி எல்லோரும் கிடையாது. உங்களை போன்று என்னை போன்று சாமானிய மனிதர்களாக நம்ம இருந்தாலும் நாமளும் நம்ம லெவல்ல யோசிக்கத்தான் செய்யணும், சிந்திக்கத்தான் செய்யணும். பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, பெரிய பெரிய அணுகுண்டு ராக்கெட் அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்திக்காவிட்டாலும் குறைந்த அளவு நம்முடைய குடும்பத்தை பத்தியாவது யோசிக்கத்தானே செய்யறோம். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை பத்தி யோசிக்கத்தானே செய்யறோம். குழந்தைகளுடைய படிப்பை பத்தி சிந்திக்கத்தானே செய்யறோம். வியாபாரத்தை பத்தி யோசிக்கிறோம்ல. அப்ப நம்முடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் என்னதான் செய்யறோம்? சிந்திக்கதான் செய்யறோம். இப்ப கேள்வி என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது அவர்கள் ஏன் நரகத்திற்கு வந்தார்கள் என்ற காரணத்தை பற்றி பேசும்போது இறைவன் சொல்லுகிறான், வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான நபர்களை நரகத்திற்கு நாம் படைத்திருக்கிறோம். அவர்கள் ஏன் நரகவாசியாக ஆனார்கள்? அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தது, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை, உணர்வு பெறவில்லை, படிப்பினை பெறவில்லை. அப்படின்னா சிந்திக்கலங்கிறான். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோங்க? மனிதன் சிந்தித்ததால் தான் இவ்வளவு வளர்ச்சி வந்துச்சு என்று பார்த்தாச்சு. மனிதன் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறான். சிந்தனை இல்லாத மனிதர்கள் இல்லை. அப்ப எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இவன் நரகத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவன் சிந்திக்காததான் காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்துல நரகத்தில் விழுந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இவன் சிந்திக்காதனாலதான் நரகவாசி ஆனான்னு அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றான். நரகத்துக்குள்ள போயிட்டால நரகவாசி அவன் சொல்லுவானா, காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். கொஞ்சமேனும் செவியுடுத்து கேட்டிருந்தாலோ அல்லது கொஞ்சமேனும் நாங்கள் சிந்தித்திருந்தாலோ நாங்கள் நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டோமே என்று நரகவாசிகள் தான் நரகத்திற்கு வந்ததற்கான காரணமாக இதை சொல்லுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இது என்ன ரெண்டு முரண்படுற மாதிரி தெரியுது இல்ல? மனிதன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், மனிதன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான், பற்பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறான். கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சென்னை இப்ப இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 30 வருஷம் கழிச்சு இருக்க போறதுல மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப நிறைய மாற்றத்தை பார்க்கிறோம். மனிதன் யோசிக்கிறான், புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் சிந்திக்கவில்லை, அவன் சிந்திக்காதனுடைய விளைவாகத்தான் நரகத்திற்கு வருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் ரெண்டும் முரண் மாறி தெரியுதே. மனிதன் சிந்திக்கத்தானே செய்கிறான், ஏன் அல்லாஹ் சிந்திக்கலன்னு சொல்றான் என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னே வருகிறது. இதுல கவனிக்க வேண்டிய, நாம் படிப்பினை பெற வேண்டிய, இந்த தலைப்பில் கீழே நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதன் சிந்திக்கக்கூடியவன் தான், மனிதன் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த சிந்தனையின் மூலமாக என்ன ரிசல்ட் அவன் பெற வேண்டுமோ அந்த ரிசல்ட் மனிதன் பெறல. ஒரு குதிரையுடைய ஓட்டத்தை பார்க்கிறான்லங்க, இவ்வளவு வேகமா குதிரை ஓடுது, அந்த குதிரை ஓடுற மாதிரி வேகமா ஒரு இன்ஜினை கண்டுபிடிக்கணும் என்று யோசித்த மனிதன், இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய இந்த குதிரையை படைத்தது யார்? எங்க போயிருக்கணும்? குதிரையை சிந்தித்து இந்த குதிரையை படைச்சவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் என்று இறைவனை நோக்கி தன்னுடைய சிந்தனையை மேலோங்க செய்ய வேண்டிய மனிதன் குதிரையை பார்க்கிறான், அது ஓட்டத்தை பார்க்கிறான், அது வேகத்தை பார்க்கிறான். இந்த வேகத்தை வச்சு நம்ம வேற ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதா? டைவர்ட் ஆயிட்டான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த்
வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலேயும் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒண்ணு சும்மா கிடையாது. இதெல்லாம் வெறுமனே சூனியம் கிடையாது, பொய் கிடையாது. நீ யோசித்து பார்ப்பாயானால் இதில் லட்சக்கணக்கான சான்றுகள் உனக்கு இருக்கிறது. அப்படி நீ யோசிக்க முற்பட்டால் உன்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்? வானம் பூமியை சிந்திச்சன்னு சொன்னா அந்த சிந்தனையிலே உனக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சிந்தனைக்குள்ளே நான் சென்று விடுவேனேயானால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுறான். அல்லதீன இறையச்சம் கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள், யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்கள் பூமியினுடைய அந்த படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள், இறை ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. சுபஹானக், நீ தூய்மையான. ஃபகினா அதாபன் நார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி இறைவா. நீ படைத்த இந்த படைப்புகளை சிந்தித்து 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 நீ எத்தனை பெரிய வல்லமை மிக்கவன், நீ எத்தனை பெரிய ஆற்றல் உடையவன், நீ எத்தனை பெரிய அதிகாரம் உடையவன் என்று நான் புரிந்து கொண்டேன். எனவே நீ சொல்லக்கூடிய மறுமையை நான் நம்பிக்கை கொள்கிறேன். இங்க வரணும். அல்லாஹ்வை நீயே புரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மறுமைன்னு ஒண்ணு சொல்றா, நரகம்னு ஒண்ணு சொல்றா, சொர்க்கம்னு ஒண்ணு சொல்றா. அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அடுத்து நீங்க வரணும். இறைவா நீ சொன்ன அந்த மறுமையை நான் பயப்படுறேன், நீ சொன்ன அந்த நரகத்தை நான் பயப்படுறேன், நீ சொன்ன அந்த சொர்க்கத்தை நான் நம்புறேன், அந்த நரகத்தில் என்ன போற்றாத ரப்பே என்று இறைவனிடத்திலே நீ சரணாகதி அடைய வேண்டும். உன்னுடைய சிந்தனையினுடைய முடிவை இங்க வந்து நிக்கணும். இப்படி சிந்தித்தால்தான் உனக்கு நான் வழங்கிய சிந்தனையிலே பயன் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து வாசிப்பீர்களேயானால் சில இடங்கள் அப்படித்தான் இருக்கும். மேலோட்டமாக நீங்க வெளிப்படையாக வாசிச்சீங்கன்னா அதனுடைய கருத்து ஒரு தெளிவான ஒரு கருத்தா இருக்குன்னு வைங்க. அதை சற்று ஆழமாக என்னதான் அல்லாஹ் சொல்றான், ஏன் இந்த இடத்துலயே இந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டிருக்கிறான், ஏன் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் சொல்றான் என்று சற்று ஆழமாக நீங்க யோசிச்சு பார்ப்பீங்கன்னா மிக அற்புதமான மிக ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெறக்கூடிய வகையிலே திருமறை குர்ஆன் நெடுங்கிலும். சும்மா ஒண்ணு அல்லாஹ் சொல்லலங்க, அஃபலாயத்த தப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வெறுமனே நீ வாசித்து விட்டு புரியக்கூடிய வசனங்களும் இருக்குது. வாசித்து விட்டு நீ சிந்தித்தால் தான் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை நீ விளங்கக்கூடிய வகையில் தான் குர்ஆன்ல அநேகமான வசனங்கள் இருக்கு. நீ யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு, பொறுமையா யோசிச்சு பாரு என்ன சொல்ல வரான். ஒரு தடவை வாசிக்கிற புரியலையா இன்னொரு தடவை வாசி, புரியலையா இன்னொரு தடவை வாசி, இன்னொரு தடவை வாசிக்க 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 அல்லாஹ் அதுல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரான், ஏதோ ஒரு கருத்து அல்லாஹ் இதுல இன்னிடத்திலே சொல்ல வருகிறான். அது என்ன உனக்கு பிடிப்படும், அதில் தான் உனக்கு படிப்பினை இருக்கிறது. அந்த சிந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனிலே ஏராளம் ஏராளம் வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப 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 சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா, நீங்கள் யோசிக்க வேண்டாமா, சிந்திக்க மாட்டியா என்ற வார்த்தையை அல்லாஹ் திரும்ப 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 குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனில் சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயம் ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம். முழுமையா வாசிச்சு பாருங்க, குறைவான வசனங்கள் தான். இந்த வாக்கியா என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அதுல முதல் விஷயமாக அல்லாஹ் கேட்கிறான், அஃபராய்தும் மா தும்னூன், நீங்கள் கருவறைகளிலே செலுத்தக்கூடிய விந்தை பற்றி, இந்திரியத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? விந்தை பத்தி நீ சிந்திச்சு பாரு.
அன்தும் தஹ்லுகுனஹு அம் நஹ்னு ஹாலிகூன், அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில இணைகிறார்கள். ஒரு 10 மாசம் கழிச்சு மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறார். வயிற்றுக்குள்ளே விந்தாக சென்ற பொருள் 10 மாதம் கழித்து ஒரு குழந்தையாக, ஒரு உருவமாக, ஒரு உயிரோடு சேர்ந்த ஒரு சதை பிண்டமாக வெளியே வருகிறது. இது எப்படி வந்துச்சு? கருவறையை பத்தி அல்லாஹ் தனியா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசுறாங்க. கருவறைனா என்ன, கருவறைக்குள்ள என்ன நடக்குது, அது எப்படி சுருங்குது, அது எப்படி விரியுது, இதை பத்தி எல்லாம் அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். இங்க கருவறையை பத்தி அல்லாஹ் பேசல. நல்லா கவனிங்க, விந்த பத்தி மட்டும் அல்லாஹ் பேசுறான். விந்த பத்தி நீ யோசி, அதுல உனக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், நீங்க தேடி பாருங்க, ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போயிருவீங்க. ஒரு கருவறையை நோக்கி, இந்த கர்ப்பப்பையை நோக்கி குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு எவ்வளவு விந்து தெரியுமா போகுது? ஏறத்தாழ 30 கோடி விந்தணுக்கள் செல்லுகிறதாம். 30 கோடி. இந்த 30 கோடி விந்தணுவுல தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய சினை முட்டையோடு சேரக்கூடிய விந்து ஒன்னே ஒண்ணுதான். 30 கோடி மில்லியன், 30 கோடி உயிரணுக்கள் வெளியே வந்து அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய சினை முட்டையோடு சேர்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த லெவல் எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறான்? அந்த விந்து துளியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சரி, அந்த விந்து துளியினுடைய சைஸ் என்ன, அதனுடைய அளவு என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொதுவாக உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு சில அளவு இருக்குல்ல. இப்ப தண்ணி இருக்குன்னு வைங்களேன், லிக்விடா இருக்குது, அதை அளக்கிறதுக்கு லிட்டர் ஃபார்ம் இருக்கு. லிட்டர்ல 1 லிட்டரு 2 லிட்டரு என்று லிட்டர் கணக்கில் அளவெடுப்பாங்க. இல்ல கொஞ்சம் வெயிட்டான பொருளா இருக்குது, ஒரு திடமான பொருளா இருக்குன்னா கிலோகிராம்ல என்ன செய்வாங்க? 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ என்று கிலோகிராம் ஃபார்மட்ல அளவெடுப்பாங்க. மனிதனுடைய காதுகளிலே கேட்கக்கூடிய ஓசைக்கு கூட என்ன இருக்குது? அளவு இருக்குது. டெசிபல் சொல்லுவாங்க. இத்தனை டெசிபல், 20 டெசிபல், 80 டெசிபல், 120 டெசிபல் என்று டெசிபல் என்ன பண்ணுவாங்க? மனிதனுடைய காதுகளில விழக்கூடிய சவுண்டுக்கு கூட ஒரு அளவெடுக்க கருவி இருக்குது. இந்த விந்துவை அளவெடுப்பதற்கு ஒரு கருவி இருக்குது. அது என்ன? அதற்கு பெயர் மைக்ரோமீட்டர், MM என்று சொல்லுவார். ஒரு விந்துவினுடைய சைஸ் என்ன தெரியுமா? வீட்டுல சர்க்கரை இருக்குல்ல, சாப்பிடுறோங்க, சீனி சாப்பிடுறோங்க. நீங்க சர்க்கரை எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். சின்னதா ஒரே ஒரு பல்லு எடுத்தீங்கன்னு சொன்னா கடைசியில் அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இந்த சர்க்கரையினுடைய சைஸ் வந்து MM கணக்கு பண்ணீங்கன்னா இதனுடைய சைஸ் 1000 mm. சர்க்கரையில ஒரு பல்லு இருக்கலங்க, இதோடைய சைஸ் 1000 mm. அப்ப இதோட கம்பேர் பண்ணா விந்துவுடைய சைஸ் எவ்வளவு? 50 mm. சர்க்கரையினுடைய ஒரு கட்டி என்ன சைஸ், விந்துவினுடைய ஒரு விந்துவுடைய சைஸ் என்னங்கிறத அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இல்ல பாய், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியணும் பாய் என்று கேட்டால் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்துக்கே போட்டுருவீங்க. இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து பின்னு வைப்பாங்க தெரியுமா? பேப்பர் குத்தும் போது ஒரு கொண்ட ஊசி மாதிரி ஒன்று வந்து குத்துவாங்க. இந்த கொண்ட ஊசி எப்படி இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே ஷார்ப்பாக இருக்கும். ஆணி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த கொண்ட ஊசியினுடைய தலையில ஆயிரக்கணக்கான விந்துக்களை நிற்க வைக்க முடியும் என்கிறார்கள். இந்த சைஸ்ல ஆயிரக்கணக்கான விந்து துளியை நிற்க வைக்க முடியும். அப்படின்னா அது எவ்வளவு அற்பமானது. இதுல பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு அற்பமான ஒன்னிலிருந்து அல்லாஹ் ரிசல்ட் எப்படி கொடுக்கிறான்? ஒரு 3 கிலோ குழந்தை வெளியே வருது. இது எப்படி வந்துச்சு? இதை யார் உருவாக்குனா? அற்பத்திலும் அற்பம், கண்ணுக்கே தெரியாத ஒன்றை வைத்து இவ்வளவு பெரிய பொருளை உருவாக்கி நான் வெளியே கொண்டு வரேனே, இதை யோசிக்க வேண்டிய இது எப்படிப்பா நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த அற்பத்திலும் அற்பமான விந்து துளியில கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, உடலினுடைய ஏனை பிற உறுப்புகள் இருக்குது, இதயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இங்க உள்ளக்க விந்து போச்சு இல்லைங்க. கண் எங்க இருந்து வந்துச்சு நான் கேட்கிறேன்? காது எங்க இருந்து வந்துச்சு? உள்ளுக்குள்ள பேர் பார்ட்ஸ் இருக்குது, இதயம் இருக்குது, கல்லில் இருக்குது, குடல் இருக்குது, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு?
அந்த அற்பத்திலும் அற்பமான உயிரில இருந்து இவ்வளவு பெரிய படைப்பு அல்லாஹ் வெளியெடுக்கிறானா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவங்க. இதை நீ யோசிக்க வேண்டாமாங்கிறான். இதை நீ சிந்திக்க வேணாமா? சிந்தித்தால் என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீ உணர்வாயே. அடுத்து கேட்கிறான், அஃபரைத்துமா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விளைச்சலை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்தும் தஸ்ரூனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விதைக்கக்கூடிய விதையிலிருந்து விளைச்சல்கள் வருகிறதே அதை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்களா அல்லது நான் உற்பத்தி செய்கிறேனா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமா, நான் நினைத்திருந்தால் அதை சருகுகளாக ஆக்கியிருப்பேன். நீங்க பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ விதைக்கிறப்பா விதை, இந்த விதை எப்படி வருது? தட்டில் சோறை போடுற, சாம்பார் ஊத்துற, காய்கறி வைக்கிற, இறைச்சிகளை வைக்கிற, நீ சாப்பிடக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபல் யன்லுரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் தன்னுடைய உணவை உற்று நோக்க வேண்டாமா? அன்னா சபபுனல் மா சப்பா சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وعبا متاعا لكم ولأنعامكم. மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா? நாம் தானே வானத்திலிருந்து மழையை இறக்கினோம், பிறகு பூமியை அவனுக்காக பிளந்து கொடுக்க செய்தோம். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா, எதை கொண்டு போய் நீங்க உள்ள போட்டாலும் அதை ஒண்ணுமில்லாம ஆக்கும். இரும்ப கொண்டு போய் போடுங்க, ஒண்ணுமில்லாம ஆயிடும். மனுஷனை கொண்டு போய் போடுங்க, ஒண்ணுமில்லாம ஆயிரும். நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷனை கொண்டு போய் புதைக்கிறோங்க, புதைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு விதையை போடுங்க, அடுத்த 6 மாசம் கழிச்சு போய் பாருங்க, புதைச்ச மனுஷன் இருக்க மாட்டான், ஆனா நீங்க வச்ச விதை வளர்ந்துருக்கும். அல்லாஹ் கேட்கிறான், இது எப்படி வளர்ந்துச்சு? இவ்வளவு பெரிய மனுஷன் ஒண்ணுமில்லாம ஆயிட்டான், இத்தனைக்காண்டு விதை அந்த மண்ணில இருந்து அது எப்படி முளைச்சு வந்துச்சு? அது முளைச்சு வரல, நான் முளைக்க வச்சேன். வெறுமனே அதை மட்டுமல்ல, நீங்கள் உண்ணக்கூடிய ஏராளமான கனிவர்க்கங்களை நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். ஒவ்வொரு காய்கறியில எத்தனை வெரைட்டிஸ், நீ சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல பழங்கள்ல எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை டேஸ்ட், எத்தனை கலர், எத்தனை வாசம், இதெல்லாம் யாரு பண்ணது? நான் தானே. நீ எப்படி இதெல்லாம் மறக்க முடியுது? இதனுடைய சிந்தனை உனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதை நீ யோசிக்க வேணாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்தும் மா தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்சிலூன், வானத்திலே உள்ள மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நீ குடிக்கிற தண்ணி இருக்கிறே, இது எவ்வளவு பெரிய பேர் அற்புதம். ஒட்டுமொத்த உலகத்திலே கடல் நீரினுடைய அளவு 97%, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரினுடைய அளவு 3% தான். இந்த 3% தண்ணீரை தான் 800 கோடி பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இந்த 3% நீர் எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து மழையாக பெறப்பட்டது. இந்த மழையை இறக்கினவன் யாரு? சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கேட்கிறான். இப்படி குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பல இடங்களிலே நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் ஏராளமான கேள்விகளை இறைவன் முன்வைக்கிறான். அதையெல்லாம் சிந்தித்து நல்லுணர்வு பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.